சில பேர் இவனை சபிக்கப்பட்டவனாகவும் மற்றவங்க இவனை மிருகமாகவும் பார்க்குறாங்க. ஆனால் அவனுக்கு இந்த பவர் அவன் என்றைக்கும் வேணும்னு நினச்சதே இல்லை. அவனுக்கு ஒரு தலை சுமையாக தான் இருந்திருக்கு. அவனால நமக்கு எப்பவும் ஆபத்து தான். ஒரு நாள் காட்டுக்குள்ளே ஒரு பையன் தனியாக போயிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற ஒரு மான்ஸ்டர் கிட்ட மாட்டிக்கிறான். ஆனால் அது மான்ஸ்டர்னு பார்க்கறதுக்குள்ளேயே ஒரு சக்தியை உறிஞ்சு கொள்கிற குரூக்கர் அப்படிங்கிறவர்கிட்ட அந்த பையன் மாட்டிக்கிட்டான். ஏன்னாதான் கத்தி அந்த பையன் ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் அந்த குரூக்கர் அவனை விடுறதா இல்லை. அவன்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சக்தி எடுக்கும்போது அவனை விட்டுரு. ஏய், நீ அந்த சபிக்கப்பட்ட பையன் தானே? என்ன ஹீரோ வந்தியா? வாய்ப்பே இல்லை, அப்படியே போயிடு. நான் என்னதான் சபிக்கப்பட்டவனா இருந்தாலும் நான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை மற்றவங்களுக்கு பண்ணுவேன். இந்த மாதிரி பேசி இந்த பையனை ஜிக்ஸ் காப்பாற்றிட்டான். அதுக்கப்புறம் அவன் கூட சண்டை போடலான்னு முடிவு எடுத்து அவன் கூட சண்டையும் போட்டு அவனை ஜெயித்தான். ஆனால் அளவுக்கு அதிகமான பவரை யூஸ் பண்ணதுனால இவனும் சோர்ந்து போய் பயங்கர அடிபட்டிருக்கான். அதுக்கப்புறம் அந்த பையன் ஊருக்குள்ளே போய் வில்லேஜர்ஸ்லாம் கூப்பிட்டு வந்து இந்த பையனை அட்மிட் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்ச நாள் போக போக மக்கள்லாம் இவனை ஏற்றுக்கவும் செய்கிறாங்க. இப்படி தான் நம்ம ஹீரோ கதையை ஸ்டார்ட் ஆகுது.